சுகஸ்வஸ்தி சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பதிவில் நாம் பூரி ஜெகநாதர் கோயில் மாதிரியே சென்னையிலேயும் ஒரு கோயில் இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். இதுவரை நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க. கூடவே பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. ரொம்பவும் அழகா இயற்கைக்கு நடுவில் அமைய பெற்றிருக்கிற இந்த கோவில் தக்ஷிண க்ஷேத்ரா என்றும் அழைக்கப்படுது. இந்த கோயிலில் நுழைஞ்ச உடனே இடது பக்கத்தில் கணேசருக்கு தனி சன்னதி உள்ளது. அதன் பிறகு ஒரு துளசி மாடமும் அழகாக அமையப்பெற்றிருக்கு. பின்னர் காசி விஸ்வநாதருக்கு தனி சன்னதியும் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலில் இருக்கிற இன்னொரு சிறப்பு என்னன்னா, ஆலமரம், அரசமரம், வேப்பமரம் இது 3 பின்னி பிணைஞ்சு ஒரே மரமா காட்சி அளிக்குது. அதுக்கு கீழே கருடர் விக்கிரகமும் வச்சிருக்காங்க. இந்த கோவிலோட துவஜஸ்தம்பம் ஒடிஷா பாணியிலே கட்டப்பட்டிருக்கு. ஒடிஷாவில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இந்த கோவிலோட துவஜஸ்தம்பம் சொல்லப்படுற விமானம் கட்டப்பட்டிருக்கு. முக்கியமான கர்ப்பகிரகமான ஜெகநாதர் கர்ப்பகிரகத்தில் ஜெகநாதர், பலராம், சுபத்ரை இவங்களோட காட்சி தராங்க. ஒடிஷாவில் எப்படி காட்சி தராங்களோ அது போலவே இங்கேயும் காட்சி தராங்க. 22 படிகள் மார்பிளால் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த படிகள் ஏறி போய் நம்ம ஜெகநாதரை தரிசனம் செய்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. ஜெகநாதர் பிராகாரத்தை சுற்றி வரும்போது வராகர், நரசிம்மர், திரிவிக்ரமர் இவங்க எல்லாருமே இருப்பாங்க. கர்ப்பகிரகம் மேலே இருந்தாலும் கீழே ஒரு தியான மண்டபமும் அமைச்சிருக்காங்க. அந்த தியான மண்டபத்தில் பக்த ஹனுமானுக்கும் யக்ஞ நாராயணருக்கும் ஒரு தனி சன்னதி இருக்கு. கர்ப்பகிரகத்தை சுற்றி இருக்கிற நந்தவனத்தில் விமலா தேவி, மகாலட்சுமி இவங்க எல்லாருக்குமே தனித்தனி சன்னதி அமைஞ்சிருக்கு. புத்த விக்கிரகமும் இருக்கு. இந்த கோவிலில் நவகிரக சன்னதிகளும் இருக்கு. ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குன்னு சொல்லலாம். நம்ம ஊர் கோவில் எல்லாம் நவகிரகங்கள் ஒவ்வொரு திசைகளை பார்த்து இருக்கும். ஆனால் இந்த கோவிலில் நவகிரக சன்னதியில் நவகிரகங்கள் எல்லாமே நேர்கோட்டில் அமைஞ்சிருப்பாங்க. அதாவது ஒரே திசையை பார்த்த வண்ணம் நேர்கோட்டில் அமைஞ்சிருப்பாங்க. அது இந்த கோயிலோட மற்றும் ஒரு சிறப்பாகும். இந்த கோவிலோட ரதம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணியிருப்பாங்க. அது இந்த கோவிலுக்கு இருக்கிற தனி விசேஷமான ஒன்றாகும். விசேஷ நாட்களில் இந்த கோவிலில் அன்னதானம் முதலியவற்றும் செய்கிறாங்க. ஒடிஷாவில் எப்படி பூஜை நடக்குமோ அதே பாணியில் இந்த கோவிலுக்கு பூஜை செய்கிறாங்க. ஒடிஷா போய் பூரி ஜெகநாதரை தரிசனம் செய்ய முடியாதவங்கலாம் இங்கே நம்ம சென்னையில் இருக்கிற பூரி ஜெகநாதரை பார்த்து மகிழ்ச்சி அடையலாம். இந்த கோவிலை காஞ்சிபுரத்தில் இருக்கிற பிளாக் ஸ்டோன் அப்படின்னு சொல்லப்படுற கற்களை வச்சு கட்டியிருக்காங்க. அது போக ராஜஸ்தான்லேருந்து மார்பிள்ஸ் வர வச்சு அந்த மார்பிள்ஸாலையும் கட்டியிருக்காங்க. கடற்கரையை பார்த்து அமைஞ்சிருக்கிற ரொம்பவும் அழகான அமைதியான இந்த கோவில் எங்கே இருக்கு பார்க்கலாமா? சென்னையோட ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈசிஆரில் காணத்தூர் ரெட்டிக்குப்பம்ங்கிற இடத்துல தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. ஜெகநாத் ஸ்பிரிச்சுவல் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இந்த கோவிலை பராமரிச்சுட்டு வராங்க. இந்த கோவிலானது ஜனவரி 2001 நிர்மாணிச்சிருக்காங்க. இவ்வளவு அழகு பொருந்திய இந்த கோவிலானது காலை 6:30 மணி முதல் மதியம் 12:30 மணி வரையிலும் மற்றும் மாலை 3:30 மணி முதல் 7:30 மணி வரையிலும் பக்தர்களுக்காக திறந்திருக்கும். இந்த கோவிலுக்கு நீங்கள் ஏற்கனவே போயிருக்கீங்கன்னா உங்களுடைய அனுபவத்தையும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இந்த கோவிலோட லொக்கேஷனையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அதனையும் நீங்கள் பயன்படுத்தி இந்த கோவிலை சென்றடையலாம். இன்றைக்கு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.